அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ளம் ஷாஜகான இதை பத்தி தப்லீகை பத்தி என்ன சொல்றாங்க? இதுல 3 நாள் 40 நாள் தான் போறாங்களே, இது சரியா? இது இசை கூடுமா? சரி, என்ன இருக்கிறாருன்னா, தப்லீக் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது நம்ம நாட்டில், உலகம் முழுவதும் இருக்குது. உலகத்திலேயே பெரிய இஸ்லாமிய இயக்கம் அதான் சொல்லலாம். இன்றைய சூழ்நிலையில உலகத்திலேயே பெரிய அளவுக்கு மக்களை திரட்டக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குன்னா அது தப்லீக் இயக்கம் தான். அதுல எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களை வென்றெடுத்துக்கிற ஒரு இயக்கம். அதை பத்தி என்ன சொல்றேன்னு கேட்கிறார். ஆனால் அது ஒரு அற்புதமான இயக்கம். பூட்டி கிடந்த பல பள்ளி வாசல்கள் தப்லீக்கினால திறக்கப்பட்டிருக்கு. அதை மறுக்க முடியாது. அவங்க போய் தொழுகைக்கு அழைக்கிறதுனால எத்தனை பேர் தொழுகாதவர்கள்லாம் தொழுகையாளிகளா மாறினதுக்கு தப்லீக் சகோதரர்கள் காரணமா இருந்தாங்க. அதை மறுக்க இயலாது. இது ஒரு நல்ல பண்பு. தப்லீக்ல போய் பிரச்சாரம் பண்றதுக்கு உலமாக்களே காசு வாங்கிட்டு சொல்ற காலத்துல சொந்த காசு செலவழிச்சிட்டு போய் சொன்னாங்க. அந்த ஆளுங்க தப்லீக் ஆளுங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க காசுல செலவழிச்சிட்டு போய் பஸ்ஸுக்கும் சோத்துக்கும் அவங்களே காசு செலவழிச்சிட்டு போய் அடுத்த ஆளுக்கு சொல்றதுக்கு போறாங்க பாருங்க. அந்த தூய எண்ணம் அது தப்லீக்ல வரவேற்கத்தக்கது. நம்மகிட்ட இருக்க வேண்டியது, ஒவ்வொரு வருடமும் காணப்பட வேண்டிய அற்புதமான பண்பாடுகள். அதே மாதிரி தப்லீக் என்றதுல போறதுக்கு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு. தப்லீக்ல போகும் பொழுது பானை சட்டி எல்லாம் தூக்கிட்டு போவார் முறை வச்சு. இன்னைக்கு நீ சட்டியை தூக்கணும், நாளைக்கு நான் சட்டியை தூக்கணும், இன்னைக்கு நீ ஜோராக்கணும், நாளைக்கு நான் ஜோராக்கணும். அவர்கிட்ட வேலை செய்யறவனு முதலாளி தப்லீக்ல போவாங்க. கடையில தான் முதலாளி தொழிலாளி. தப்லீக்ல போனாங்கன்னா ஒரு நாளைக்கு முதலாளி சோறாக்கி தொழிலாளி கொடுப்பாரு, தொழிலாளி சோறாக்கி முதலாளி கொடுப்பாரு. அதெல்லாம் இல்லன்னு சொல்லல, நல்ல கண்ணு முன்னாடியே இருக்கு. எவ்வளவோ ஒரு ஆணவமா இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப பக்குவமுடையவர்களா மாறி இருக்கிறாங்க. அது மாதிரி சுண்ணத்தான வணக்கங்கள் நம்ம எல்லாம் கூட பேணாத பல விஷயங்கள்ல எல்லாத்துலயும் உண்ணும் போது, பருகும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது எல்லாத்துலயும் என்னென்ன பிரார்த்தனைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அதுகளை கரெக்டா கடைபிடிக்கிறது. சகஜ தொழுகை உள்பட எல்லாத்தையுமே அதுகளை கரெக்டா பேணி நடக்கிறது. இதுகள் எல்லாம் தப்லீக்ல உள்ள நல்ல அம்சங்கள். இது நம்மள்ட்ட கூட வரணும். இது எல்லா முஸ்லீமும் என்ன செய்யணும்? இந்த பண்பாடுகளை அவர்கள்ட்ட நல்லதுகளை எடுத்துக்கொள்ளணும். அதை விடவும் இந்த தப்லீக்ல நீங்க எல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியாது. நான் 7 சில்லா போயிருக்கிறேன். 280 நாள் போயிருக்கிறேன். தப்லீக்ல எவ்வளவு நாள் போயிருக்கிறேன்? வடநாடு பூரா போயிருக்கிறேன். தப்லீக்ல மேவாத்து, டெல்லி, ஊப்பி, மர்கஸ், அங்க இங்க ஆந்திரா, விஜயவாடா, ஹைதராபாத் கொண்டு உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்தது அப்பதான் தப்லீக்ல போயிட்டான். 7 சில்லா போயிருக்கிறேன். 280 நாள் தப்லீக்லாம் போயிட்டு இருந்தேன். இதுல நிஜாமுத்தீன்ங்கிற டெல்லி பகுதியில தப்லீக்குடைய தலைமையகம் இருக்குது. உலக தப்லீக்குடைய தலைமை ஸ்தாபனம். இங்க இருந்து போனா அங்கதான் தங்குவாங்க. தங்கினவரை எத்தனை நாள் தங்கினாலும் ரொட்டி சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நாம் விட்ட சில தொழுகைக்கு அழைக்கிறது நம்முடைய கடமை. நம்ம அழைச்சோமா, நீங்க செஞ்சா என்ன? தௌஹீதுங்கிற பேர்ல செய்யக்கூடாதா? ஊர்வலா போய் கூப்பிடக்கூடாதா? தெருவுல தொழுவாத மக்களை போய் கூப்பிடுறதுக்கு நேரம் இருக்க கூடாதா? அதுல உள்ள நல்லதுகளை நாம் எடுத்துக்கொண்டமையானால் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால அவங்க என்ன நல்லதுகளை யூஸ் பண்றாங்களோ அதுகளை எல்லாம் நாம கடைபிடித்துக் கொண்டு நடந்தால் சிறப்புள்ளதா இருக்கும். அதான் தப்லீக்கை பத்தின கருத்து.